Hello friends, welcome to Pankaj YouTube channel. Stock market leaves us on 3rd March 2024. அதில் முதலாவதாக என்ன பார்ப்போம்னா நிஃப்டி லெவல்ஸ் டெய்லி வீக்லி அண்ட் மந்த்லி பார்க்கலாம். அடுத்ததா ட்ரேட் செட்டப் ஃபார் மண்டே as on 4th March 2024. அடுத்ததா ஸ்டாக் இன் லீவ்ஸ். லாஸ்டா FII அண்ட் DA ஆக்டிவிட்டி பற்றி பார்க்கலாம். இப்போ முதலாவதா இண்டெக்ஸ் லெவல் ஃபார் லாஸ்ட் வீக் பிப்ரவரியோட இண்டெக்ஸ் லெவலை பார்க்கலாம். மார்க்கெட் ஸ்டார்டடே அன்னைக்கு ஸ்பெஷல் ட்ரேடிங் செஷனில் ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 50ல் 1 வீக்கில் 22,378 புள்ளிகளாக டச் பண்ணியிருக்கு. அதாவது 0.75% ஆக இருக்குது. மந்த்லி 2.40% ஆகும். இயர்லி 29.19% ஆகும் அதிகரித்துள்ளது. இதை இப்போ நிஃப்டி லெவல்ஸில் சார்ட்டிங்கில் போய் பார்க்கலாம். சார்ட்டிங்கில் போனோம்னா நிஃப்டி டெய்லி கேண்டில் ஸ்டிக் அப்டேட் கொடுத்தோம்னா வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி லெவல்ஸ் 1 இயரில் 17,400 புள்ளிகள்லேருந்து 22,500 புள்ளிகள் வரைக்கும் அதிகரித்துள்ளது. இப்போ அடுத்ததான் வீக்லி நிஃப்டி பேங்க் 1.0% அதிகரித்துள்ளது. வீக்லி நிஃப்டி மிட் கேப் 50 லெவல் 0.61% ஆகும். வீக்லி நிஃப்டி ஸ்மால் கேப் 50 லெவல் 1.02% ஆகவும் உள்ளது. வீக்லி கெயினிங் செக்டார், அதாவது இதை விட கெயினான செக்டார் எதுவும் இல்லை. வீக்லி நிஃப்டி மெட்டல் 3.6% கெயின் ஆயிருக்கு. கன்சியூமர் டூரபிளும் 2.78% கெயின் ஆயிருக்கு வீக்லியில் லூஸான செக்டாரில் நிஃப்டி மீடியா அதாவது இதை விட லூஸான செக்டார் எதுவும் இல்லை. நிஃப்டி மீடியா 5.04%, ஹெல்த் கேர் 2.32% ஆகும் டிக்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்ததா ட்ரேட் செட்டப் ஃபார் மண்டே நிஃப்டியோட லெவல்ஸ் எப்படி இருக்கலான்னு செய்தி வெளியாயிருக்கு. அதை பார்க்கலாம். இந்த லாங் பில்டப்பா 110 ஸ்டாக்ல சில ஸ்டாக் மட்டும் நம்ம பார்ப்போம். லாங் பில்டப் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கா இதெல்லாம் எதிர்பார்க்கப்படுகிறது. அது என்னென்ன ஸ்டாக்லாம்? ஹேவல்ஸ் இந்தியா, நேஷனல் அலுமினியம் கம்பெனி, செயில், இந்தியா எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச், அரபிந்தோ ஃபார்மா. இதில் சில எக்ஸ்பர்ட் நிஃப்டி இந்த அளவுக்கு மூவ் ஆகலான்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். நிஃப்டி 22,500லேருந்து 22,600 வரைக்கும் போகலான்னு செய்தி வெளியாயிருக்கு. அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்க்கலாம். சப்போர்ட் லெவல் 22,356 புள்ளிகள்லேருந்து 22,336 புள்ளிகளாக எடுக்கலான்னு. ரெசிஸ்டன்ஸ் லெவல் 22,383 ஃபாலோ பண்ணி 22,421லேருந்து 22,441 புள்ளிகளாக போகலான்னு செய்தி வெளியாயிருக்கு. பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் லெவலா 47,201 புள்ளிகள்லேருந்து 47,126 புள்ளிகள் வரைக்கும் போகலான்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஹையர் சைடு அப் சைடு போகிறது பார்க்கலாம். அதோட லெவல் 47,444லேருந்து 47,520 வரைக்கும் போகலான்னு செய்தி வெளியாயிருக்கு. இதில் F&O லிஸ்டில் டெலிவரி பர்சன்டேஜ் அதிகமான கொடுத்த சில ஸ்டாக்கை பார்க்கலாம். அதில் கிராண்ட்லெஸ் இந்தியா, மணப்புரம் ஃபினான்ஸ், சம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல், வேதாந்தா அண்ட் ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல். இந்த ஸ்டாக்லாம் F&O லிஸ்டில் ஹை டெலிவரி பர்சன்டேஜில் லிஸ்ட் ஆயிருக்கு. ஸ்டாக் லீஸில் ஸ்வான் எனர்ஜி அவங்களோட மொத்த கடனான இன்ட்ரெஸ்டோட சேர்த்து இன்ட்ரெஸ்டோட அமௌண்ட் 2,206 மொத்தமாக ரீபேமெண்ட் பண்ணதாகவும், இப்போ எக்ஸ்டர்னலாக உள்ள கடனை, அதாவது 4,128 ரூபாய் உள்ள செப்டம்பர் மாதத்தில் உள்ள கடனை இப்போ 1,675 ரூபாய் குறைச்சுள்ளதாகவும் செய்தி வெளியாயிருக்கு. இன்ஃபோ எட்ஜ் இந்தியா இன்டர்நெட் கம்பெனியான அதோட அப்ளிகேஷனான நௌகரி சாஃப்ட் கீப்பர்ஸ், நௌகரி கல்ஃப் ஜாப்ஸஸ் ஆப் அண்ட் 99 அக்ராஸ்
பை அண்ட் செல், ரெண்ட் ப்ராப்பர்ட்டிலாம் முதல்ல பேன் பண்ணியிருந்தாங்க. அதை திரும்ப கூகுள் பிளே ஸ்டோரில் அப்டேட் பண்ணதா செய்தி வெளியாயிருக்கு. கடைசியா FINDA ஆக்டிவிட்டி மார்ச் 2ஆம் தேதி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பற்றி பார்க்கலாம். அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வந்து நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. அதாவது அமௌண்ட் வந்து 81.87 கோடியாகவும், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வந்து அதாவது DII வந்து 44.71 கோடியாகவும் ஸ்டாக்ஸை விற்றதா மார்ச் 2ஆம் தேதி LSE சைட்டில் செய்தி வெளியாயிருக்கு. F&O ஸ்டாக்ல பேண்ட் ஆன லிஸ்ட்ல G என்டர்டெயின்மெண்ட் என்டர்பிரைசஸ் வந்து அப்படியே ரீட்டைல் பண்ணதா மார்ச் 4ஆம் தேதி ரீட்டைல் பண்ண போறதா செய்தி வெளியாயிருக்கு. எல்லாரும் டிஸ்கிளைமரை பார்த்துக்கோங்க. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. நீங்க ஏதாவது ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இந்த செய்தி எல்லாம் மணி கண்ட்ரோல் அண்ட் எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து எடுத்த செய்திகளாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.